ப்ளீஸ் கம் இன். ஏதாவது சாப்பிட்டு போங்க. Thank you, madam. வாங்க உட்காருங்க. My God! Right? ஜலமண்டலம். மேடம், மேடம், இந்த விஷப்பூச்சி இதுக்குள்ள எப்படி வந்தது? அந்த கொடுமையான விஷப்பூச்சியை விட இந்த கடிதம் தான் ரொம்ப கடுமையா இருக்கு. இத போல கடிதங்கள் எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. என்ன கடிதம்? சிங்கப்பூரிலேயே உன்னை பல தடவை எச்சரிச்சிட்டோம். நீ தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே வர்ற. இப்ப எழுதுறதுதான் கடைசி தடவை. உன்னோட ஆஸ்திகள் இருக்கிற பெட்டியை யாருக்கும் தெரியாம எங்க கிட்ட ஒப்படைக்கணும். நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு துணிகளோட அதை மறைச்சு வச்சு கப்பல் மேல் தளத்துல இருக்கிற கொடிக்கம்பத்துக்கு பக்கத்துல வச்சிடணும். இதை வெளியில சொன்னா உன் உயிருக்கே ஆபத்து வரும். நான் நினைச்சது சரியா போச்சு. யாரு மேடம் இந்த பாவிங்க? எழுத்துலதான் நான் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். எதிரில நான் இன்னும் பாக்கலையே. யாரோ கொலைகாரங்க என்ன தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்கிறது மட்டும் தெரியும். இந்த கப்பல்ல ஆயிரக்கணக்கான பிரயாணிகள் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல உங்களை தொடர்ந்து வர்றவங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சாகணும். அது எப்படி முடியும்? கவலைப்படாதீங்க மேடம். உங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கர்த்தர் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கார். இதுவரைக்கும் இந்த கப்பல்ல எந்த தவறு நடந்தது கிடையாது. அப்படி நடந்தா அதை செய்தவங்க எங்ககிட்ட இருந்து தப்பிச்சதும் கிடையாது. வரேன். மணி, நீதான் நெஜ கப்பல்ல இருக்கியே, அப்புறம் காகித கப்பல் விடுற? என் கப்பல் டாப்பாஸ் இல்லாம சுத்தமா இருக்கும். இந்த கப்பல்ல டாப்பாஸ் இருக்கானே, கிளீனர்ல இருக்கணும். இப்படி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கியே. மணி, இந்த பேப்பர்லாம் எங்க இருந்து எடுத்த? நம்பர் 55 இருக்குல்ல, அது முன்னாடி தான் எடுத்தேன். ஏன் அங்கிள் பெரிய சுப்ரீம் நிபுணர் மாதிரி கேக்குறீங்க? வெல்கம் டு ரூம் நம்பர் 55. வெல்கம் மிஸ்டர் சிரஞ்சீவி, வேர்ல்ட் ஃபேமஸ் பாமிஸ்ட், கலியுக கைரேக சக்கரவர்த்தினி, சிங்கப்பூர் சீக்கோவா பார்க்க வந்திருக்கீங்களா? சீக்கோவா? என்னுடைய சீஃப் சி கோமலாங்கி, சுருக்கமா சொன்னா சீக்கோ. ஓ ஓ, உன் பேர் என்ன, நந்தியா? இந்த கேடியோட அனுமதி இல்லாம உள்ள போக கூடாது. கேடியா? அந்த மாதிரி கேஸ்ல சார், கேடினா கே தர்மராஜ்ங்கிற பேரோட சுருக்கம். நான் தான் அவங்க செக்ரட்டரி. ஏதாவது தள்ளிட்டு உள்ள போனீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க. ஹலோ, வணக்கம். ஐயாதான் சீக்கோவா? நோ, சைஃபர் அப்படின்னா பூஜ்யம்னு அர்த்தம். எதுலயும் சேரும், எதையும் சேர்க்கும். முகத்தை பார்த்தே முக்காலத்தையும் சொல்லுவேன். நான் முகம்னா என் ஒய்ஃப் கை, அவ பேரு சீக்கோ. ஓ, புருஷ பஞ்சாதியா? ரெண்டு பேரும் ரெட்ட நாயன மாதிரி. என் நாயன ராஜரத்தன மாதிரி. அவன் நாயன இருக்குதே, அது குட்டை. வாட்லா கட்டே குட்டே. பொண்டாட்டி இல்லாதப்ப புருஷனுக்கு இது மாதிரி அசட்டு தைரியம் எல்லாம் வரும். ஹலோ, நான் அப்பர் டெக்ல மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மெடிடேஷன் அடிக்கடி பண்ணுவீங்களா? மெடிடேஷனோ மெடிடேஷன். அதுல அவ இறங்கிட்டாள்னா கண்ணு தெரியாது, காது கேட்காது. எரும மாடு வந்து முட்டணும். இவர் தான் அடிக்கடி வந்து முட்டுவார். அது என் வேலை. என்ன பத்தி ஏதாவது சொல்லுங்க. நீங்க ஒரு எம்பி. அப்படின்னா மேன் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ். இந்த கப்பல்ல துப்புரவு தொழில் பண்றீங்க. உருப்படியா ஏதாவது சொல்ல மாட்டீங்களா? வாட்லா இப்ப சொன்னது உருப்படி இல்ல. வேற ஏதாவது சொல்லுங்க. ஒரு கால் கடுதாசி உங்க மைண்ட ரொம்ப அப்செட் பண்ணுதுலா. அவன் எப்படி இருப்பான், அவன் யாருன்னு குழம்பறிங்கோ. அவன் எப்ப கிடைப்பான்னு சொல்ல முடியுமா? முடியும், ஆனா சொல்ல மாட்டோம். ஏங்க நேரம் வரல. நாங்க ₹1 நோட்டை பார்த்து நாங்க 35 வருஷம் ஆச்சு மேன், 35 வருஷம் ஆச்சு. அதெல்லாம் தாங்க காமிச்சேன். இன்சல்ட்லா இன்சல்ட். ஓ, இத தட்சணை நினைக்காதீங்க, உங்க கையெழுத்து கேட்டேன். நோ நோ, நாங்க கையெழுத்தெல்லாம் போட மாட்டோம். அமெரிக்கன் பிரசிடென்ட்க்கு லெட்டர் எழுதுறதா இருந்தா கூட எங்க கிளார்க் இல்ல, ஃபார் போட்டு கையெழுத்து போட்டு அனுப்புவோம். நாங்க போட மாட்டோம். அவர் பெரிய மனுஷங்க, நான் ரொம்ப ஏழை. இதுல கையெழுத்து போட்டீங்கன்னா உங்க ஞாபகார்த்தமா என் டைரிக்குள்ளேயே வச்சிருப்பேன். பாவமா இல்ல?
போடலாமா? போடலாம். சரி. வாழ்க அன்பு ஓ சைபர். நீ போடு. தமிழா இங்கிலீஷா? ரெண்டு கலந்து. அன்புடன் சீகோ. இதுதான் இந்த மாதிரி ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அனாத குழந்தைகளுக்கு சொந்தமாக்குற பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். தயங்காதீங்க மிஸ்டர் சிரஞ்சீவி. நான் செஞ்ச ஜபத்தின் பயனாலதான் நீங்க எனக்கு பரிச்சயமா இருக்கீங்க. இத வாங்கிக்கீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். கர்த்தருடைய பேராலே நீங்க கொடுக்கிற பணியை நான் ஏத்துக்கிறேன். தேங்க்ஸ் a million. தேங்க்ஸ் a million. எந்தெந்த ஸ்தாபனத்துக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிற விவரம் எல்லாம் இந்த பெட்டிக்குள்ளேயே வச்சிருக்கேன். ஏயா நீ என்ன புள்ள படிக்கிறவனா? ஏன் அப்படி கேக்குற? நீ முழிக்கிற மொழியே சரியா இல்லையா? புள்ள வேணும்னா பிடிக்கணுமா? நானே உற்பத்தி பண்ணிக்க மாட்டேன். அந்த விஷயத்துல நம்ம நாடு அமோக விளைச்சலை கண்டுகிட்டு இருக்கப்பா. ஆமா, எதுக்கான கூப்பிட்ட? கண்ணா, உனக்கு கைரேகை பார்க்கட்டுமா? யோ, என்கிட்ட கொளுத்த ராகு காலத்துல மாட்ட வேண்டாம். தம்பி, என்னோட அருமை தெரியாம பேசாத. நீ மட்டும் கைய காட்டு. நான் புட்டு புட்டு வைக்கிற விஷயத்தை கேட்டுட்டு நீ மரியாதையா துட்ட கொடுப்ப. ஏயா, என்னையா நீ உன்னை பத்தியே பேசிட்டு இருக்க? என்னோட திறமை என்னன்னு உனக்கு தெரியுமா? அப்படி என்ன திறமைங்கிற? ஐயோ பாவம். ஏன் ஆயுள் ரேகையில ஏதாவது டேமேஜ் இருக்கா? டேமேஜ் ரேகையில இல்ல, உன் ஜாகையில தான் இருக்கு. புரியலையே. விளக்கமா சொல்றேன். அடிக்கடி நீ உன் பொண்டாட்டி கிட்ட அடிபடுவ. கண்ணா, அடிக்கடி இல்லடா, ஏதோ வாரத்துல ஒரு 5-6 நாள் அவ்வளவுதான். பல கை தொழில்கள் உனக்கு கை வந்த கலையா இருக்கணுமே. கரெக்ட். பல தொழில் மன்னன் அப்படின்னு பட்டமே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு கையில தொழில் இருக்கு. அதுலயும் குறிப்பா பொண்டாட்டிக்கு பேன் பாக்குறதுலயும் புடவை துவச்சி போடுறதுலயும் பெரிய எக்ஸ்பர்ட் இல்லையா? எப்பாடி என்ன விட்டுறா? என் வாழ்க்கை இவ்வளவு அசிங்கமா இருக்கும்னு எனக்கு இப்பதான்டா தெரியுது. மூஞ்சிய பார்த்து சும்மா சொல்லி வச்சேன், எல்லாம் சரியாவே இருக்கா? கண்ணா, எங்க சீஃப் சீக்கோ தான் உன்னை மடக்கி அழைச்சிட்டு வர சொன்னாங்க. மரியாதையா கொஞ்சம் வர்றியா? சீக்கோவா? ஜோக்கா பாப்பமே வா. இந்த வயசுலே ஜோக்காவா? மேடம். வாட்லா கேடி. இவன் தான் அந்த சின்ன பையன் சீனி பட்டாசா? எஸ் மேடம். ஏ பாய். வாட் மேன்? உமனா? கேர்ள். அதுவும் டீனேஜ் கேர்ள். சுத்த தமிழ்ல சொல்ல போனா பருவ கொடி. என்னடா மேல பாக்குற? என்னமோ கொடின்னு சொன்னீங்களே, அது எந்த கட்சி கொடின்னு பார்த்தேன். கட்சிக்கும் கவர்ச்சிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாது. ஏன்னா நீ பொடிப்பய. அப்படியா தம்பி? ஓகே, நீ சொன்ன சரிதான். வாட்லா தம்பிலா. போலா. ஏலா கேடி, பையன் இந்த போடு போடுறான். உனக்கு என்னடா வயசு? இன்னும் 7 வருஷம் போனா ஏ படம் பாக்குற வயசு. தம்பி என்ன ஆச்சி? பாருலா. அடே சிறுவா, கைரேக சாஸ்திர கலையிலேயே கொடி கட்டி பறக்கிற இந்த சிங்காரி சிங்கப்பூர் சீக்கோ உன் கைய பாக்க துடிக்கிறான்னா அதுக்கு என்னல அர்த்தம்? அதுக்கு வேற ஆள் கிடைக்கலன்னு அர்த்தம். போச்சுலா. பையன் ரொம்ப துடுக்கலா. சரி, ஆட்சியை விடுறான். அப்பச்சி சொல்றத கேளு. முகத்தை பார்த்தே உன்னுடைய எதிர்காலத்தை கணிக்கிற திறமை எனக்குண்டு. தம்பி எலா, என் கண்ணுல தங்கலா, கைய காமிலா. பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. போனா போகட்டும், பாருங்க. கையா இது? தங்கக்கை, தங்கக்கை. இது ஏற்கனவே ஏசிரும். இன்னும் ஐஸ் வச்சா தலை தாங்காது. அப்போ சூடா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உன்னுடைய முகத்துல தங்க ரேகை ஓடுது. வைரத்தினுடைய வெளிச்சம் அதுல டால் அடிக்குதுடா. சின்ன பையா டால் அடிக்குது. என்ன இது வர்ணனை பூரா
தங்கம் வைரம்னு ஒரே காஸ்ட்லியா இருக்க. ஏ தம்பிலா, சின்ன குட்டிலா, தங்கமும் வைரமும் சேர்ந்த ஒரு புதையல் ஒண்ணு உனக்கு கிடைக்க போகுதுலா. எல்போர்டு கைராக வாட்லா. அந்த புதையல் இவங்க கப்போர்டுக்கு வந்து ரொம்ப நேரமாச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? புதையலா? அட ஒரு பொட்டி மாதிரி இருக்கும்னு வச்சுக்க. ஓஹோ, அங்கிள் வச்சிருக்காரு அந்த பெட்டியா? அதேதான்லா. ஆமாண்டலா. அதுக்குள்ள என்னென்னமோ இருக்குமே. அதேதான்லா. ஆமாண்டலா. என்ன தொடவே விட மாட்டேங்கிறாரே. அதேதான்லா. ஆமாண்டலா. உன்னை ஏன் தொட விட மாட்டேங்கிறாருன்னு தெரியுதாலா? தெரியும். என்ன என்ன என்ன? அது அவரோட சவர பெட்டி. பாய் பாய். மேடம் மேடம் தண்ணி. போலா. ஏற்கனவே பையன் தண்ணி காமிச்சிட்டு போறான். நீ வேற எங்களுக்கு தண்ணி காட்டுறியா? நாங்க என்ன ஆடா மாடா? அடுத்த கட்டம் என்ன மேடம்? பொறுத்திருந்து பாருலா. வலை வீசுறதுல இந்த சீக்கோ எவ்வளவு பெரிய செலந்தின்னு அப்புறம் புரியல. Putting net and catching man. Understand? Go, go. Hello, I am Mr. KD, room number 55. Good morning, good afternoon, good evening. என்ன இது எல்லாத்தையும் சேர்த்து கப்பல்ல சொல்றீங்க? இருக்குமா? எது காலை, எது மத்தியானம், எது மாலைன்னு தெரியுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மிஸ்டர், யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு வேண்டாம். இப்ப வேண்டியதெல்லாம் உங்களுக்கு தான். அதாவது நிம்மதி. என்னது? ஏன் கவலைப்படுறீங்க? கவலை கிழவிங்களுக்கு தான் வரணும். உங்கள மாதிரி இளங்கிளிகளுக்கு வரக்கூடாது. அப்படிங்கறதா எங்க சீஃபோட கொள்கை. யார் உங்க சீஃப்? அகில உலக தலைவர்களோட அந்தரங்கங்களை தெரிஞ்சுக்கிட்ட ஒரே லேடி சிங்கப்பூர் சீகோ, த கிரேட் பாமிஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். அவங்க ரேக பார்த்து சொல்லித்தானே ரீகனே அமெரிக்காவுக்கு பிரசிடென்ட் ஆனாரு. எங்க சீகோவோட சேவையை பாராட்டி சிகாகோவிலே செலவைக்க போறாங்களே. அப்படியா? ஏன் நம்ம ஊருக்காரங்க மட்டும் சும்மா விட்டாங்களா? அவங்க தொண்டை பாராட்டி தண்டு மாரியம்மன் கோயில்ல முண்டு முண்டு கூழ் ஊத்துறாங்களே. Is it? அது மட்டுமா? எங்க சீஃப் கிட்ட கைய காட்டின பிறகு எத்தனை பிரிஞ்சு போன காதலர்கள் மறுபடியும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு டூயட் பாடுறாங்க தெரியுமா? அம்மா, பிரிஞ்சு போன லவர்ஸ் எப்படி ஒண்ணா சேர்ந்தாங்க? ஆள் மாமா வேலைதான். என்னது? தப்பா நினைக்காதீங்க. மான்னா மனசோட, மான்னா மனசை கலக்கிறதுன்னு அர்த்தம். அதான் மாமாங்கிறது. நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா வெற்றியை டேஸ்ட் பண்ணிடுவீங்க. நான் அவரை உடனே பார்க்கணுமே. உடனே பார்க்கணும்னா சிவுக்குன்னு என்ன ஃபாலோ பண்ணுங்க. கமான். எங்க வாட்லா. கைய பார்த்தா கதைய நீங்க சொல்லுவீங்க, என் முகத்தை பார்த்தா ராசியை இவர் சொல்லுவார்னு அவர் சொன்னாரு. கேடிதானே அவன், படு கேடிலா. சொல்லி இருப்பாளா? நீ கைய கொண்டாளா? ம். ஓ காதல்ல தோல்வியோ? ஆ, அது கையிலேயே தெரியுதா? புருவத்துக்கு மேல பூரான் ரேகை ஓடுதே, அது உன்னுடைய மொத்த கதையும் சொல்லுதம்மா. விதிரேகைய பார்த்தா வீடியோவுல பாக்குற மாதிரி காட்சி கலர் கலரா தெரியுதுலா. எனக்கு விம் போட்டு வாஷ் பண்ண மாதிரி பளிச்சான்னு தெரியுது. பளிச்சா பளிச்சா. அதுக்கு என்ன பரிகாரம்? ஒரு வெள்ளை முட்டை, 2 மஞ்சள் கரு. கொடுங்க, ரொட்டியில வச்சு தின்னுடுவார். சைலன்ஸ்லா. படிகாரத்தை சுத்தி போடு, அதுதான் பரிகாரம்னு சொல்ல நான் என்ன மரத்தடியில ஜோசியம் பாக்குற மங்காத்தான் நினைச்சியாலா? இல்ல காளி படத்துக்கு முன்னாலே சோழிய உருட்டி ஜோசியம் பாக்குற 3.25 நாளுன்னு நீ என்ன நினைச்சியா? தப்பா நினைக்காதீங்க. என்னுடைய எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? குழந்தை கஞ்சதெல்லாம் சும்மா இருலா. கொண்டால. அட்டட்டட்டட்டட்ட. என்னல பாட்ல போல. பேட்லைன் மேட்ல ஏறவே திணறுதுலா. அதனாலதான் உன் வாழ்க்கையில எல்லாமே லேட்டா நடக்குதுலா. அப்போ என் கையில நல்ல ரேகையே இல்லையா? மத்த ரேகைகள் மைனஸா இருந்தாலும் வீனஸ் தான் உன் காதலுக்கு கிடைச்சிருக்க போனஸ். என்ன இருந்து என்ன புண்ணியம்? நான் காதலிக்கிற தினேஷ் என்ன காதலிக்கல, வேற ஒருத்தைய காதலிக்கிறாரு. நான் அவரை எப்படியாவது கஷ்டப்பட்டு படகுல கடத்திக்கிட்டு போனா அந்த தியாகத்தை நினைச்சாவது அவர் மனம் மாறாதா, என்னை ஏத்துக்க மாட்டாரான்னு நான் ஏங்குறேன். அது நிறைவேறதுக்கு நான் என்ன செய்யணும்? உன் அதிர்ஷ்ட நம்பர் 8ல. அதனால நீ ஒரு 8ஆம் நம்பர் காரன் கூட ஒட்டிக்கிறல. ஐ மீன் சேர்ந்துகிட்டினா உன்னுடைய காதல் கலாவதி ஆகாம இருக்கும். காலாவதிலா. ஒரு கால் விட்டு போச்சுலா. சரிலா. 8ஆம் நம்பர் காரன் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? 8ஆம் நம்பர்ல பிறந்தவன் 8ஆம் நம்பர் அறையில தான் இருப்பான். போலா போலா. மோப்பம் புடிலா. பொம்பளைங்க நினைச்சா கடலை முழுங்கி ஏப்ப விடலாம். கண்டுபிடிக்கிறேன். யா யா மேடம், பாவம் அந்த பொண்ணை 8ஆம் நம்பர் ரூம்ல இருக்கிற முரட்டு பசங்களோட கூட்டு சேர அனுப்பிச்சிங்களே. அதனால நமக்கு என்ன லாபம் இருக்குல? இந்த கப்பல்ல கைதியா வர்றானே தினேஷ்,
அவனால கொல்லப்பட்டதாக சொல்லப்படுறவன் வேற யாரும் இல்ல கேடி, என் கூட பிறந்த தம்பிதான். ஆனா தினேஷ் கொலைகாரன் இல்ல, நிரபராதி. அந்த 8ஆம் நம்பர் அறையில இருக்கிற 4 பேர்ல எவனோ ஒருத்தன் தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும்னு நாங்க நம்புறோம். அத ஆதாரப்பூர்வமா பிடிக்கிறதுக்காக தான் நாங்க ஜோசியர்கள் மாதிரி நடிக்கிறோம். பிங்கர் பிரிண்ட்ஸ சேகரிக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். அந்த பொண்ணு ரேகா அவங்களோட பழகுறதுனால நமக்கு ஏதாவது துப்பு கிடைக்கும். எல்லாரும் தூண்டில மீனதான் போடுவாங்க, நீங்க திமிங்கலத்தையே போடுறீங்களே. பாப்போ அம்மா, அந்த பாவிங்க காரியம் முடிஞ்ச உடனே என் காதலரை மீட்டு தரதா சொன்ன வாக்க காத்துல பறக்க விட்டதும் இல்லாம என்னையும் கெடுக்க பார்த்தாங்க. ரேகா, என் கதையை கேட்டா உன்னோட கண்ணீர் எனக்காக ஊதுரும். கூட பிறந்த தம்பியே பதற பதற பறி கொடுத்தவனா, அவனை மாலையும் கழுத்துமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில மாலை போட்டு மயானத்துக்கு அனுப்பி வச்சேன். விடிஞ்சா கப்பல் கரை சேர்ந்துடும். நிரபராதியான தினேஷனுடைய உயிர் அஸ்தமனமாயிடும். அதுக்குள்ள நீங்க மனசு தளர விட வேண்டாம். செய்யாத குற்றத்துக்காக தினேஷ் தூக்கு மேடையற நான் விட மாட்டேன். நீ என்ன செய்ய போற? உன்னால எப்படி அவனை காப்பாத்த முடியும்? கப்பல் கரை சேர்றதுக்குள்ள உங்க தம்பியை கொன்ன உண்மையான குற்றவாளியை சட்டத்தின் பிடியில நாசிக்க வைப்பேன். தினேஷை வாழ வைப்பேன்.